ஹாய்! இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிட் நைட் ரொமான்ஸ் இன் ஹாக்வான் அப்படின்ற ட்ராமாவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் அவங்களோட கரஸ்பாண்டன்ட் சாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு ஸ்டோரி மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அப்படி சொல்லியிருப்பாரு. உடனே அவங்க கரஸ்பாண்டன்ட் சார் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நம்ம டிஸ்கஷன் இன்னும் முடியல, திரும்ப உள்ளவா நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன எதை பற்றி சொல்கிறன்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் ஒரு கான்செப்ட் யோசிச்சிருக்கேன். அதாவது நானும் ஹீரோயினும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் ப்ரொவைட் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல கிரேடோட பாஸ் அவுட் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அட்மிஷன்ஸும் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கரஸ்பாண்டன்ட் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, நீயும் பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி தான் இருக்குது, அவங்களோட கான்சன்ட்ரேட்லாம் டிஃபர் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும், கண்டிப்பாக இல்லை, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம அகாடமிக்கு தேடி தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவருமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஹீரோ வந்து ஹீரோயின் கேபினுக்கு போய் கூப்பிடுறாங்க. நம்ம கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி. அங்கே இருக்க எல்லாருமே சுற்றி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரி வா போகலாம் அப்படின்ட்டு நம்ம மீட்டிங் ஹாலுக்கு ஹீரோயினும் ஹீரோவும் வந்துடுறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்களோட ஃபோட்டோ போடுறேன்னு போட்டிருந்தாங்களே, இப்போ வந்து என்னோடது போடுறேன்னு சொல்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நிறைய பேர் டீச்சருக்கு இன்ஸ்பயர் ஆகி இங்கே வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் வந்து ஹீரோ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை நான் ஏன் ஃபீல் பண்ணி ஆகணும், ஏன்னா நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணி அனுப்பியிருக்கேன், என்னோட லெவலை பற்றி எனக்கு தெரியும், இதில் எந்த ஒரு கவலையுமே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து உங்களோட இடத்த எடுத்துகிட்டுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்டே ஹீரோ கேட்குறாரு. அப்படியெல்லாம் கொஞ்சம் கூட நான் ஃபீல் பண்ணவே இல்லை. புதுசாக ஒரு ஜென்ரேஷன் உள்ளே வரப்போ நாங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி போகிறது சரிதானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அந்த புது கான்செப்டை பற்றி சொல்கிறாரு. அதாவது நீங்கள் 2 பேருமே சேர்ந்து, நாம் 2 பேரும் சேர்ந்து நிறைய கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம், அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகி வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. எப்படின்னா, இப்போ நான் உனக்கும் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், இதனால் எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஹீரோயின். இல்லை உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் பணம் எல்லாம் வரும், ஆனால் எனக்கு தான் எதுவுமே வராது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. எதுவுமே வராமல் நீயே இந்த வேலையை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. இல்லை எனக்கு அதுலேருந்து கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் நாலேஜ்லாம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்டே ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரி, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து யாராவது இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு திருட்டுத்தனமாக. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுற ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணுங்கள், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் நல்லது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்கிறாங்க. ஹீரோயினுமே எப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கவும், எனக்காக இந்த ஒரு தடவை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும், உனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, ஸோ நீயே போய் ப்ரிப்பேர் பண்ண தனியாக, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்றது ஸ்கூலை பொறுத்தவரையும் ஒரே ஸ்கூல், ஆனால் வந்து ஒரே சப்ஜெக்டில் டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் சரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓகே அப்படின்ட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராப் வெட்டின பொண்ணு, அதாவது ஹீரோவை சைட் அடிக்கும்ல அந்த பொண்ணு தான் காட்டுறாங்க. அவங்க வந்து செக்ரட்டரி மேடம் கிட்ட போய் பேசுகிறதுக்காக போயிருக்காங்க. அவங்க போன உடனே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் நீங்கள் அட்வைஸ் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை ஹீரோவுக்கு வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை, அவனை எப்படி நீங்கள் ஜாப்க்கு எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், அவன் நல்லா டேலண்டடாக எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணான், அதனால தான் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கரஸ்பாண்டன்ட் சாரோட ப்ரைவேட் மீட்டிங்க்கு அவனை மட்டுமே கூப்பிட்ருந்தாங்க, எங்களெல்லாம் யாரையுமே கன்சிடர் கூட பண்ணல, அது எங்களுக்கு ஹர்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. சரி நாங்கள் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறோம், உனக்கு ஹர்ட் ஆகியிருந்தால் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன கேட்குதுன்னா, நல்ல டீச்சராக இருக்கிறதுலே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கு. அதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க. அதெல்லாம் நான் எப்படிமா சொல்ல முடியும், நீ இருக்க உன்னோட ஷார்ட் டைமுக்குள்ளே நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்தினா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நீ எப்படியுமே ஒரு குட் டீச்சராக ஆயிடுவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அது எனக்கு புரியுது, இருந்தாலும் வேறு விதத்தில் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் எனக்கு தெரியலம்மா, நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணினாலே நல்ல டீச்சர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு அனுப்பி விட்டுறாங்க. அந்த பொண்ணுமே சரி அப்படின்ட்டு கிளம்பி போயிடுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னா, ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த கிராஜுவேஷன், அதாவது அந்த ரேங்க் நேம் ஹோல்டர்ஸ் எல்லாமே போர்டில் எழுதியிருப்பாங்கல்ல, அதை எல்லாமே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ வந்து போய் திடீர்னு எதையோ ஸ்ட்ரைக் அவுட் ஆகி
ஸ்டூடெண்ட்ஸோட அந்த கிரேட் மார்க்ஸ் எல்லாமே ஃபோல்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே எடுத்து அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் உட்காந்து பேப்பர்ஸ் கரெக்ஷன், அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ யான்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து இன்னும் நீ வீட்டுக்கு போகலையா, ஃபஸ்ட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு, எவ்வளோ டைம் ஆச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் போகணும், நீங்கள் வீட்டுக்கு போகலையா, நான் போனால் தான் நீங்கள் வீட்டுக்கு போக முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போ, உனக்காக ஹீரோவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது நிஜமாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை தேடிட்டு லெக்சர் ரூமுக்கு வராங்க. அப்போ வந்து ஹீரோ என்ன பண்ணுறாருனா ப்ராப்பராக ஹீரோயினுக்கு சேரெல்லாம் நகர்த்தி விட்டு உட்கார வைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துவே ரொம்பவே ரொமான்டிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, நீ வீட்டுக்கு போகலையா, உனக்கு பசிக்கவே இல்லையா, தூக்கம் வரலையா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ வந்து எதுவுமே பேசல, ஹீரோயினையே பார்த்துட்ருக்காங்க. சரி என்னதான் ப்ராப்ளம் சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு நான் கிளாஸ் மட்டும் எடுக்க சொல்லிடாது, ஏன்னா நான் ஆல்ரெடி ரொம்பவே டயர்டாக இருக்கேன், எனக்கு இப்போ வீட்டுக்கு போனால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ எதுவுமே பேசாமல் அப்பவும் சிரிச்சிட்டே இருக்காரு. சரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக நம்ம மதியம் 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருந்தோம்ல, ஸ்டூடெண்ட்க்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எடுக்கணும்னு, அது ஆல்மோஸ்ட் எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டேன், என்ன மெத்தடும் அப்படின்றதையும் நான் எல்லாமே புதுசாக இது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, இருந்தாலும் நீ இவ்வளோ கெஞ்சி கேட்கறதுனால தான் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி நம்ம எந்த மெத்தடில் பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஒயிட் ஹேர் லேடி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. உண்மையாகுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு அவங்கள பற்றி தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோவை பற்றி கேட்கும். நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒயிட் ஹேர் லேடி அப்போ தான் காட்டுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஸ்கூலில் அவங்க டேரக்டராகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிளாஸ் ரெகுலராகவே எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 400 பர்சன்ஸ் வந்து புதுசாக அட்மிஷன் ஆகியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க கரெக்டான மெத்தடில் கரெக்டான அளவு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதை வச்சா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்பவே குழப்பாமல் யூனிவர்சிட்டிக்கு ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இதெல்லாம் சொல்லிவிட்டு ஹீரோயினை சொல்லலாம், நம்ம இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, கண்டிப்பாக இதெல்லாம் எனக்கு செட் ஆகுமா, எனக்கு செட் ஆகாத மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க இருக்கிறதுலே பெஸ்ட்டு டீச்சர்னு எனக்கு தெரியும், ஆனால் நமக்கு அது ஒத்துக்காதுல்ல, ஒத்து வராது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக உன்னால் முடியும், உன்னால் முடியலன்னா வேறு யாரால் முடியும், நான் உன்னை இவ்வளோ நாளாக பார்க்குறேன்ல, உன்னோட சின்சியாரிட்டி எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, எவ்வளோ நாளாக உனக்கு என்ன தெரியும், நீ எப்படி இவ்வளோ எல்லாம் சொல்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நீ பண்ணுவ, உன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒயிட் ஹேர் லேடி வந்து அவங்க ஏஜுக்கு இவ்வளோ பண்ணுறது பெரிய விஷயம் தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு வழிவிடலாம்ல, ஏன் அவங்க இவ்வளோ நாள் இன்னமும் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து யாருமே யங்ஸ்டர்ஸ் வரமாட்டாங்கல்ல அந்த அளவுக்கு சீக்கிரமாக அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம செய்கிற கான்செப்ட் வந்து ஒழுங்காக ஹிட் ஆச்சுன்னா நம்ம 2 பேரோட அட்வர்டைஸ்மெண்ட் வரதை பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே உள்ளே வருவாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காரு ஹீரோயின் கிட்ட. அடுத்து இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒயிட் கார் லேடியை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, கிளாஸ் எல்லாம் முடிச்சு வராங்க டயர்டாக. அப்போ அவங்களுக்கு ஷூ எல்லாம் கழட்டி ஒருத்தர் எடுத்து வைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஸ்கூலுக்கு நிறைய ரெக்குவயர்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் அந்த ப்ராசஸ் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த லேடியுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஸ்கூல் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும், அதுக்காக நிறைய பேரண்ட்ஸ் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே எப்போ இருந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கவும், இமீடியட்டாக அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, என்னோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இமீடியட்டாகவே அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸோ எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் காரில் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொன்ன ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அது நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே கொண்டு வரலாம், அதுக்கப்புறம் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் போய் ஹீரோவை இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டோன்னே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஒரு வீடு வாங்கலான் இருக்கேன், அதுவும் உன் வீட்டு பக்கத்துலேயே வாங்கிக்கிறேன், ஏன்னா நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு கார் வாங்க போகிறதில்ல, ஏன்னா மொத்த பணத்தையும் போட்டு வீடு வாங்கிட்டா கார் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, டெய்லியும் நீயே என்னை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரியல. என்னடா பண்ணுற, என்னடா நீ இப்படி பேசியே இது பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயினுக்கு மைண்ட் ஃபுல்லாகவே யோசிக்குது. அதுக்கப்புறமா ஹீரோ என்ன சொல்கிறான்னா, சரி வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து நீ பண்ணு எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்கவும், ஹீரோயினும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறப்ப கொஞ்சம் நோட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த நோட்ஸில் இருக்கிறது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, நெக்ஸ்ட் டே கிளாஸ்க்கு இது கண்டிப்பாக உனக்கு யூஸ் ஆகும், நாம் கொஞ்சம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த நோட்ஸையுமே கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப
கிளம்புறாங்க சிரித்தபடியே. வீட்டுக்கு கூட உள்ளே கூட போயிருக்க மாட்டாங்க. ஹீரோக்கு வந்து ஹீரோயின் வந்து உடனே மெசேஜ் பண்ணுறாங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. ஹீரோவும் ஹீரோயினும் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. 2 பேர் ஃபேஸ்லேயுமே சிரிப்பு மட்டும்தான் இருக்குது. டைம் மட்டும் போய்க்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்க தூங்கவும் இல்லை, மெசேஜை ஸ்டாப் பண்ணவும் இல்லை. மாற்றி மாற்றி 2 பேரும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. எங்கே காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எல்லா டேரக்டர்ஸுமே ஒன்றா வந்து அசெம்பிள் ஆகியிருக்காங்க. அப்போ வந்து அந்த ஒயிட் லேடியுமே வராங்க. எல்லோரும் வந்து அவங்கவுங்க ஸ்கூல் ப்ரிப்பேர் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து அந்த ஒயிட் லேடி வந்து எந்த ஒரு கொஷின்ஸுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ கூட இருக்கவங்களாம் உங்களோட கொஷின்ஸை வந்து நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், எங்கேயாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலான் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களும் மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு, ஏதாவது லெக்சர்ஸ் எடுக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஆமாம், நான் புதுசாக வந்து கிளாஸஸும் லெக்சர்ஸும் எடுக்க போகிறேன். அதுவும் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொஷின் பேப்பர், அதாவது அந்த கண்ணாடி போட்ட ஒரு டீச்சர் இருப்பாங்கல்ல, கொஷின் பேப்பர்ஸ்லாம் எடுத்திருப்பாங்களோ ஒரு அகாடமி, அந்த அகாடமியில் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசித்து பார்த்துட்ருக்காங்க. சரி, நீங்கள் எது பண்ணாலும் நல்லதுக்காக தான் இருக்கும், உங்களோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, எதுக்காக நான் அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, அவங்க வந்து கொஷின்ஸ் எடுக்கிறதில் இப்போ எல்லாமே மாற்றிட்டோம், சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. அது எதனாலன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கோச்சிங் கொடுக்கவும் போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒயிட் லேடி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா அதாவது உங்கள் அகாடமியில் எந்த அகாடமியில் நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டீச்சர் இருக்காங்களோ அவங்கள வந்து நான் என்னோட இதில் ஹையர் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, டேலண்டடான டீச்சர்ஸ் இருந்தால் எங்கள் ஸ்கூலுக்கு நான் வந்து கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஒயிட் கேர் லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஸ்கூலில் இருக்க ஹீரோயின் கூட ரொம்பவே டேலண்டடான ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு பர்சன் தானே அப்படின்ட்டு அந்த கரஸ்பாண்டன்ட் சாரை பார்த்து கேட்குறாங்க. அவர் எதுவுமே பேசல, சிரிச்சுட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்து இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னா, ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு வீடு அங்கே ரெண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு, அதை பார்த்து நின்றுட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த கரஸ்பாண்டன்ட் சார் தான். அவர் என்ன கேட்குறாருன்னா, எவ்வளோ நேரம் ஆகும் ஆஃபீஸ் வரதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னொரு 30 மினிட்ஸில் நான் ஸ்கூலுக்கு வந்துடுவேன் சார், நான் வந்துடுறேன், ஏதாவது ப்ராப்ளமானு கேட்க, இல்லை நீ பார்த்து வா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த கிராப் வெட்டின பொண்ணு இருக்குல்ல, அவங்கள தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து கரஸ்பாண்டன்ட் சார் ரூம்குள்ளே போகுது. கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் கொண்டு வருது. கொண்டு வந்து அந்த சார்கிட்ட கொடுத்துட்டு, உங்களுக்கு உடம்பு முடியலைன்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுது. இல்லை நான் இப்போ ஓகேவாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த ரூம்குள்ளே வந்து ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் அந்த சார் எல்லாம் இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு வந்து என்னடா இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்குது. ஆனால் சார் வந்து சரி நீங்கள் இப்போ வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி நோஸ் கட் பண்ணி விட்டுறாரு. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ, ஹீரோயின், அந்த சார் எல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோ சொல்லியிருப்பார்ல ஸ்டூடெண்ட் டீச்சர் கான்செப்ட்னு, அந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, அதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே நடந்துகிட்டே இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டேன், ஆனால் இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ, ஹீரோயின் கேட்குறாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்தும் நல்ல டீச்சர்ஸை வந்து ஒரு பெரிய அகாடமி, அந்த ஒயிட் கேட் லேடி இருக்காங்களா அவங்க அகாடமிக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி அதனால என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும், நம்ம ஸ்கூல்லேருந்து நம்ம ஹீரோயினை தான் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. அப்போ தான் இவங்களுக்கு வந்து என்னடா இது பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. சரி என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு வந்து இந்த ஸ்கூல்லே இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீச்சர் நீங்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அந்த கரஸ்பாண்டன்ட் சாருமே சொல்கிறாங்க. நீங்கள் போயிட்டீங்கன்னா இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவருமே யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்குமே என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்ற மாதிரி அவங்களுமே பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்னதான் சொல்யூஷன் அப்படின்ட்டு எல்லாம் மாற்றி மாற்றி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து சரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. வெளியே இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராப் வெட்டின பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு போய் இன்னொரு ஸ்டாஃப் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உள்ளே ஏதோ மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது, ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் கரஸ்பாண்டன்ட் சார் மட்டும்தான் இருக்காங்க, ஏதாவது ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல, யாருக்குமே சொல்லலை, அவங்க மட்டும் தனியாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கோல் மூட்டுற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்காக என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், நீங்கள் 14 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்கள் 14 வருஷத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நிறைய யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருக்கீங்க, அதுக்காக தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம கரஸ்பாண்டன்ட் சார் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து அந்த மேடம்க்கு கால் பண்ணுங்கள், நம்மளோட ஷெடியூல் என்ன டேட்டுக்கு நாங்கள் போகணும் அப்படின்றத மட்டும் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கேட்டு சொல்கிறாங்க. நான் பயந்துட்டேன், அதனால் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயின் இந்த பக்கம்
பக்கம் ஏதோ 2 பேருக்கு ரகசியமாக குசு குசுன்னு பேசிகிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் அந்த சார் கூப்பிட்டு இந்த ஷெட்யூல் என்ன, எப்போ, எது எல்லாமே கேட்டுட்ருக்காரு. காலை வச்சதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 டேட் தான் அப்படின்ட்டு ஒரு 2 நாள் சொல்கிறாங்க. அதாவது சாட்டர்டேவும் டியூஸ்டேவும் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, போர்டில் போய் ரைட் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம ஸ்கூல்லேயே நமக்கு அதே டே தான் கொடுத்துருக்காங்க, எனக்கான டே. ஆனால் அந்த ஷெட்யூல் டைமிங்கை மட்டும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி மாற்றி வச்சிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வராது. ஏன்னா 2 ஸ்கூல்லையும் என்னால் ஒரே டைமில் போய் கிளாஸ் எடுக்க முடியாது. இங்கே ஒரு 250 பேர் இருக்காங்க, அங்கே ஒரு 400 பேருக்கு மேலே இருக்காங்க. அதனால் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை என்னால் சமாளிக்க முடியாது. ஸோ வந்து என்ன பண்ணலான்னா, அதே டேயில் டைமிங் இங்கேயும் அங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க சொல்கிற டைமிங்கை அங்கே எடுத்துக்கலாம், எக்ஸ்ட்ரா டைமிங்ஸை நம்ம ஸ்கூலில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு பிளான் சொல்கிறாங்க. எப்படியுமே அந்த ஒயிட் கலர் லேடி வந்து என்னை வந்து டாமினேட் பண்ண தான் நினைப்பாங்க. ஆனால் வந்து நான் அங்கே போகிற நாள்லலாம் அவங்களுக்கு வேற ஒரு அகாடமியில் கிளாஸ் இருக்கும். ஸோ அவங்க அங்கே போயிடுவாங்க. அதனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. நாங்கள் டேரெக்டாக 2 பேரும் மீட்டிக்கிற சந்தர்ப்பமே எங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க ஹீரோயின். கண்டிப்பாக இது யோசிச்சு பார்க்கவே நல்ல விஷயமா தான் இருக்குது. இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது கண்டிப்பாக நடக்குமா, நடத்திடலாமா அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த கரஸ்பாண்டன்ட் சார் கேட்குறாரு. கண்டிப்பாக இதுதான் நடக்கும். இப்போ வேணால் பாருங்கள், அவங்க வந்து அவங்களோட ஷெட்யூல்ஸ் எல்லாமே மாற்றிட்டுருப்பாங்க. ஏன்னா எனக்கு இந்த டைமிங் கொடுக்கவும் அவங்க ஷெட்யூல் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே அவங்க எல்லா ஷெட்யூல்ஸுமே சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா 2 பேத்துக்கும் சண்டை வந்துடக்கூடாது, பியூஸ்ஃபுல்லாக வந்து எல்லாமே கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக. இந்த பக்கமும் அவங்க சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துருச்சு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, சரி அப்போ நீ அங்கே போயிட்டீங்கன்னா இங்கே இருக்க கிளாஸ் எல்லாம் யார் எடுப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, ஃப்ரீ லெக்சரர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இங்கே எடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கரஸ்பாண்டன்ட் சார் யாருன்னு கேட்குறப்ப, அதான் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் எடுப்பான், எல்லாம் பார்த்துப்பான், நான் இல்லைனா என்ன, நான் கொஞ்சம் டீச் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன், நான் இல்லாதப்ப அவன் கிளாஸ் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்கிறாங்க. சரி இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்களா சார், நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோவை வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. ஹீரோ வந்து என்ன ஏன்டா வெளியே அனுப்புறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நாங்கள் வந்து கிளம்பி போகிறாரு. அப்போ வந்து வெளியே வந்து எல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் எல்லாமே நைட்டு டின்னருக்கு வெளியே போகிறோம், நீயும் வரையாளி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோவை கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஆமாம் நாங்கள் எல்லாருமே போகிறோம், இல்லை நான் நைட்டு ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணிவிட்டேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவை சைட் அடிக்கிற பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன கேட்குதுன்னா, ஏதாவது டேட் போக போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்லை சும்மா தான் வெளியே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸோட, ஸோ நீங்கள் எல்லாமே போய் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு காட்டுறாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து எல்லோரும் ஒரு ஹோட்டலில் அரேஞ்ச் ஆகிட்டாங்க. அதே டைமில் பார்த்திங்கன்னா, அந்த கண்ணாடி போட்டு கொஷின் பேப்பர் எடுப்பார்ல, அந்த டீச்சருமே ஒரு இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்காரு, அதாவது ஒரு ஃப்ரெண்டோடு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட பிரசிடென்ட்டு, நம்மளோட பிரின்ஸிபல் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக எடுத்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க எல்லாமே ரொம்ப சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பேராகிராஃபை படித்து ரீட் பண்ணி அதில் இருக்க அர்த்தம் புரிகிற அளவுக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல. ஸோ வந்து நீ கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக எடுக்கலாம்ல எல்லா கிளாஸ்க்குமே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். நான் ஒரு ஸ்கூல் டீச்சர், நான் என் நல்லதை மட்டும் யோசிக்கக்கூடாது, என் ஸ்கூலில் மட்டும் பார்க்கக்கூடாது, எதுவுமே கருத்தில் கொள்ளாமல் நான் வந்து கண்டிப்பாக எல்லாமே நல்லதுக்காக தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் திரும்ப இவர் வந்து இல்லை நீ கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுக்கலாம்ல அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அவர் ஃபைனல் ரிங் பண்ணிவிட்டு ஓகே நான் கிளம்புறேன்னு கூட சொல்லாமல் வேகமாக கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாருமே, அதாவது நம்ம ஹீரோயின் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அந்த ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து டின்னருக்கு வெளியே வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அங்கே இருக்கவங்களாம் என்ன ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, நம்ம ஸ்கூல் இப்போ பழைய மாதிரி இல்லை, நமக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அங்கே இருக்க ஓல்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாமே புலம்பிகிட்ருக்காங்க. அப்போ வந்து புதுசாக வந்து அந்த கிராப் பண்ண பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு ஃபோன் வருது. அந்த பொண்ணு வெளியே எடுத்துகிட்டு போய் பேசுது. யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி போட்டு லெக்சரர் ஒருத்தர் இருப்பார்ல, அதாவது கொஷின் பேப்பர் எடுத்த சார், அவங்கள பற்றி தான் அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கு. பேசி முடிச்சோடனே அங்கே இருக்கவங்க கிட்டலாம் எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கரஸ்பாண்டன்ட் சாரை தான் காட்டுறாங்க. அவர் வந்து அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் அந்த போஸ்டர் இருக்குல்ல, அதாவது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நாளைக்கே தான் ரிலீஸ் ஆக போது, அது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு வந்து மெயில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினும் வந்து கிளாஸில் உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கிளாஸ் எடுத்து சொல்லித்தரதுக்காக உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எப்படி இந்த ஃப்ரீ லெக்சரர் சொன்ன காசு இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்பிகிட்ருக்காரு. என்னாலலாம் முடியாது, நான்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. என்னென்னா, அதாவது எந்த ஒரு பொருளுமே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தானே அதை பீப்புள்ஸ் வாங்குவாங்க. அதே மாதிரி தான் நீ புதுசு, நீ எப்படி கிளாஸ் எடுக்கிறேன்னு தெரிஞ்சால் தானே உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்ப முடியும், அதுக்காக நீ ஃப்ரீயாக எடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு 17 வயசு தானே ஆகுது, உங்களை விட நான் பெரிய பையன் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறப்பவே எனக்கு 17 வயசுடா அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி 2 பேரும் கிளாஸ் எடுத்து பேசிகிட்டே இருக்கப்போ அந்த
அந்த பொண்ணு ஒன்று வந்திருப்பாங்கள்ல, அதாவது பார்ட்டியிலேருந்து கிளம்பி வந்திருக்கும் அந்த கிராப் வெட்டின பொண்ணு, அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. அவங்க முன்னாடி வந்து பின்ன என்ட்ரு பண்ணுறப்பவே இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு 2 பேரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு உள்ளே வரப்பவே உள்ளே யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே தான் வருது. யாருமே இல்லை. போய் தேடி பார்க்குறாங்க. அப்புறம் ஒவ்வொரு டோராக திறந்து பார்க்குறாங்க. கரெக்டாக இவங்க 2 பேரும் இருக்க டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேருமே கதவு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டு திரும்ப என்ன நினச்சாங்கன்னு தெரில, திரும்ப ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே பக்கத்தில் ரொம்பவே க்ளோஸாக நிற்கிறாங்க. உள்ளே நின்றபடியே அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனையும் அவங்க அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நான் இன்னொரு நாள் உனக்கு ட்ரீட் தரேன், இன்றைக்கி நான் பாதியில் வந்ததுக்காக சாரி அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே ரொம்பவே ஆக்வர்டாக ஒருத்தர் ரொம்ப பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு ஃபோனை கட் பண்ணிவிட்டு டோரை சாத்திட்டு போயிடுறாங்க. எங்கே போகிறாங்க, அவங்க போய் அந்த ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து ஏதோ நோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. ஏதோ 10th கிரேட் மார்க் ஷீட்ஸ் எல்லாமே, அதாவது கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அவங்க செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பண்ணுறது இங்கேயே மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி என்னானாலும் பரவாயில்ல, நான் வெளியே போகவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை வேணாம், இரு பார்த்துக்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோ கன்வின்ஸ் பண்ணுறாரு. என்னோடய பேகெல்லாம் வெளியே இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அமைதியாக டோரை ஓப்பன் பண்ணி போய் ஹீரோயினோட பேகை எடுத்துகிட்டு வர போகிறாரு. அங்கே போனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்ற மாதிரி உள்ளே வராங்க. அப்போ ஹீரோயின் கேபினில் மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கும். ஹீரோ வந்து என்ன பண்ணுவார்னா, பேகை எடுத்துகிட்டு ஹீரோயின் கேபின் சேர் கடையில் போய் ஒழிஞ்சுப்பார். அந்த பொண்ணு வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு யார் லைட் போட்டாங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவுமே அந்த பொண்ணுக்கு தெரியாமல் ஹீரோயினை பார்க்கறதுக்கு ரூமுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா ஹீரோ என்ன சொல்கிறான்னா, சரி சீக்கிரமாக உன்னோடது எல்லாமே பேக் பண்ணி இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே அமைதியாக அப்படியே ஸ்லோவாக நடந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் லிஃப்ட்டில் போக முடியாது, டோரும் க்ளோஸில் இருக்குது. சரி ஸ்டெப்ஸில் போயிடலாம் வா அப்படின்ட்டு 2 பேருமே கீழே கார் கிட்ட போகிறாங்க. அங்கே போனால் ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி, என்னாச்சு இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்லை ஆல்ரெடி நான் கோல்டாக தான் இருப்பேன், இது வேறு இன்னும் பயமுறுத்திடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் கார் ஓட்டுறேன், நீ போய் அங்கே உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இது புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்லை இன்றைக்கி ஒரு நாள் நீ போய் உட்காரு, நான் கார் ஓட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறாங்க. நாளைக்கு நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் வெளியே வரப்போதே, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான்லாம் ஒன்றும் நினைக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. எனக்கு ஆக்சுவலாக அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்ன மாதிரி ஆன்சம் பக்கத்தில் நீங்கள் நிற்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டே அங்கேருந்து காரில் கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் யாரை காட்டுறாங்கன்னா, இந்த கிராப் வெட்டின பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு தான் வந்துட்டுருக்கு. எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாஃப் ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா, எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்டாஃப் கிட்ட புலம்பிகிட்டே இருக்கும்ல, அங்கே தான் வராங்க. அங்கே வந்து சாரி உங்களை தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லை என் பையன் வருவான், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க. இல்லை நான் ஒரு மார்க் ஷீட் பார்த்தேன், அதாவது நான் ஒரு கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தேன், அது எல்லாமே நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம எல்லாமே கைட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குவோம். இல்லை அதெல்லாம் சும்மா மாடல் கொஷின் பேப்பர்ஸ் மாதிரி தான், நீ ஏன் இதையும் குழப்பிக்கிற, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னோட கிளாஸில் வந்து நிறைய டாப்பர்ஸ் வரதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லிடுறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க பையனுமே வராங்க. அம்மா என்னம்மா பண்ணுறீங்க, ஏன் உள்ளே போலையா தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்லை என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, அதனால் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பையன் வந்து அந்த கிராப் பண்ண பொண்ணையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறான். அதாவது அவங்க 2 பேருக்கும் லவ் வர மாதிரி காட்டுவாங்களா என்னமோ, ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டுருக்கான். அடுத்து இந்த பக்கம் நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கிட்டேருந்து ஃபோன் வருது. போஸ்டர் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது உண்மையே பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் ஸ்கூலுக்கு தான் வரேன், நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினும் கட் பண்ணிடுறாங்க. இங்கே வந்தால் வந்து கரஸ்பாண்டன்ட் சார் கிட்ட அவங்க செக்ரட்டரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, எங்ககிட்ட எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி. இல்லை அவங்க பண்ணது கரெக்டாக தான் இருக்கும், அவங்க ஐடியா எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற ஸ்டாஃப்ஸும் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் கொஞ்சமாச்சும் கன்சிடர் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். இவங்க வந்து இருக்கிறதுலே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதனால இவங்க சொல்கிறத நான் செஞ்சிட்ருக்கேன், எல்லாரும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணால் அவங்களையும் நாங்கள் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவருமே வந்து சொல்லிகிட்ருக்காரு. எல்லாமே அவங்கவுங்க அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க ஓல்டு ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த ஸ்கூல்லேருந்து ஆஃபர் வந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நாங்கள் போகிறேன், நீங்களுமே பின்னாடி வந்து இந்த மாதிரி இருக்குது நான் மேலே போயிட்டே இருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. யாருமே கன்வின்ஸ் ஆகலை, எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்டும் அப்படி தான், நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் புலம்பிகிட்ருக்காங்க. எல்லாமே நல்லதுக்கு தான், நாங்கள் வேணும்னு எதுவுமே பண்ணல, நம்ம ஸ்கூலோட க்ரோத்துக்கு தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பேசி ஹீரோயின் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த புதுசாக அந்த 4 பேர் ஹையர் பண்ணியிருப்பாங்கள்ல, அதில் ஹீரோ அதுக்கப்புறம் மற்ற 3 பேர் மட்டும் உட்காந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இதுவும் ஒரு வகையில் நல்லது தான், அவங்க போனாலும் நமக்கு நல்லது தான், அவங்க போகலைனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து
நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் கிளாஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த ஒயிட் லேடி இருக்குல்ல, அவங்க கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என் ஸ்கூலில் வந்து சின்ன பொசிஷன்லையாச்சும் யாராவது ஒர்க் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு எவ்வளோ பேர் ஏங்கிட்டுருக்காங்க தெரியுமா? ஆனால் வந்து நீங்கள் எடுத்த ஐடியா நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வந்து புகழ்கிற மாதிரியும் இருக்குது, ரொம்ப கேவலமாக தாழ்த்தி பேசுகிற மாதிரி அது ஒரு மாதிரி பேசுது. அப்போ வந்து அங்கே ஸ்டாஃப் ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட என்ன கேட்குறான் அந்த ஒயிட் லேடி கால் கட் பண்ணிவிட்டு, நீங்கள் எத்தனை வருஷமாக வேலை செய்கிற? 8 வருஷமாக வேலை செய்கிறேன். ஆனால் உனக்கு ஒரு நாளாச்சு இந்த மாதிரி ஃப்ரீ லெக்சரர் எடுக்கணும்னு உனக்கு தோணியிருக்கா? இல்லை உன் கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரேடு தான் அதிகமாக இருக்கா? நீ ஒன்றுமே பண்ணலை, எதுக்குமே லாக்கியில் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு, இந்த பையன் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது இந்த ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பின ஒரு பையன் தான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி இதோட எபிசோடை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ட்ராமா எக்ஸ்பிளைன் பண்ணலான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.